கிளி வடிவம் எடுத்து தேவலோகத்துக்கு சென்றாரா அருணகிரிநாதர்? இப்படியும் நடக்குமா? எங்கள் சைவ மரபில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி இது. விஜயநகர நாயக்கர் காலத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான அறிஞர், சமய நாயன்மார்களுக்கு பிறகு தோன்றிய அருளாளர்கள் வரிசையிலே மிகச்சிறப்பாக போற்றப்படுகின்ற முருக பக்தராக திருப்புகழ், கந்தரனுபூதி, கந்தரலங்காரம், கந்தரந்தாதி என எண்ணிலடங்காத பல நூல்களை பாடி மிக அற்புதமான வாக்குக்கு அருணகிரி என்று போற்றி துதிக்கின்ற மதிக்கின்ற அற்புதமான கவிதைக்கு சொந்தக்காரர் அருணகிரிநாதர். இளமையில் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து பெண்வழிச்சேரல் என்கின்ற ஒரு விரும்பத்தகாத வாழ்க்கையை வாழ்ந்து தன்னிடத்திலே குவிந்து கிடந்த செல்வங்களை எல்லாம் அழித்து ஒழித்து மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையினாலேயே நோய்வாய்ப்பட்டு மதிப்பிழந்து தன்னுடைய சொந்த சகோதரியாலேயே கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்டு இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இப்படியும் ஒரு வாழ்க்கை வாழ்வதா என்று தன்னுடைய வாழ்வை தானே நொந்து கொண்டு தன்னுடைய பிறழ்வான வாழ்க்கையினால் மனநோவுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொள்வதற்காக திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியிலே ஏறி நின்று குதிக்கிறார். அப்படி குதித்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு மீண்டும் ஒரு புனர் ஜென்மம் பெற்று மறுவாழ்வு பெற்று முற்றிலும் மாறுபட்ட முற்றிலும் வேறுபட்ட இகழுக்குரிய வாழ்க்கையிலே இருந்து புகழுக்குரிய வாழ்க்கையை பெற்று மிளர்கிறார். அவருடைய இந்த திடீர் பிரசன்னம், திடீர் விஸ்வரூபம் சமகாலத்தில் வாழ்ந்த பல புலவர்களை அஞ்ச வைக்கிறது. அப்படி மறுஜன்மம் பெற்ற பிறகு திருவண்ணாமலையை ஆண்ட பிரபுடராஜதேவர் என்கின்ற மன்னனுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் ஆளாகிறார் அருணகிரிநாதர். இவருடைய புலமையை பார்த்து வியந்து அவரை போற்றோ போற்றென்று போற்றுகின்ற இந்த பிரபுடராஜதேவர் தன்னுடைய அரண்மனையிலே அரியாசனத்துக்கு நிகரான சரியாசனம் கொடுத்து வரவேற்கிறார். அந்த புலமைக்கான அங்கீகாரம் பிரபுடராஜதேவருடைய அரண்மனையிலே வாழ்ந்த, அரண்மனையிலே ஒரு புலவராக வகித்த சம்பந்தாண்டான் என்கின்ற புலவருக்கு காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. அருணகிரிநாதருடைய புலமையைக் கண்டு அருணகிரிநாதருக்கு உண்டான புகழைக் கண்டு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை எப்படியெல்லாமோ எதிர்த்து அவரை இழிவுபடுத்துவதையே தன் நோக்கமாக கொள்ளுகிறார். பல இடங்களில் வம்புக்கெழுக்கிறார், வாதுக்கெழுக்கிறார். எந்த வகையிலும் சளைக்காமல் இந்த சம்பந்தாண்டான் பண்ணுகின்ற எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுத்து வெற்றிகரமாக அந்த சவால்களை எல்லாம் வென்று தன்னுடைய புலமையினாலும் முருகப்பெருமானுடைய அருளினாலும் அருணகிரிநாதர் வென்று துலங்குகிறார். காழ்ப்புணர்ச்சி கொண்டு எப்படி கம்பனுக்கு ஒரு ஒட்டக்கூத்தனோ, எப்படி புலமை நல்ல புலமைகளுக்கு எதிரானவர்கள் அவ்வப்போது தோன்றி சவால் விட்டார்களோ அவர்களைப் போல இந்த சம்பந்தாண்டார் அருணகிரிநாதரை வம்புக்கு இழுத்து பல இடங்களில் தனக்குத்தானே ஆபத்தை வேண்டிக் கொள்கிறார். ஒருமுறை இந்த பிரபுடராஜதேவர் ஒரு பெரிய நோய்க்கு ஆளாகி மரணப்படுக்கைக்கு போய்விடுகிறார். அரண்மனை வைத்தியர்கள் உள்ளிட்டு எல்லா முயற்சிகளும் தோற்று போகிறது. அருணகிரிநாதர் அருகிலே வருகிறார். அரண்மனை வைத்தியர்கள்
மன்னனுக்கு சில ஆலோசனைகள் சொல்கிறார்கள். மன்னனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவலோகத்திலே இருக்கின்ற பாரிஜாத மலர், இந்த பாரிஜாத மலர் என்கின்ற பெயர் மிக முக்கியமாக அந்த பெயரோடு தொடர்படுத்தி ஒரு குறிப்பு சொல்லுவார்கள். யாரும் பாராத மலர் என்கின்ற காரணத்தினால் பாராத மலர் என்று வந்து அது பாரிஜாத மலர் என்று பெயர் பெற்றதாக. பூ உலகத்தில் உள்ள யாரும் இந்த பாரிஜாத மலரை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அதனுடைய அருமை பெருமைகளை அறிந்திருக்கிறார்களே தவிர கண்டதில்லை. அந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்து பாலில் ஊற போட்டு அருந்தினால் மன்னன் உயிர் பிழைப்பான். இந்த ஒரு மார்க்கத்தை தவிர மன்னன் உயிர் பெற்றெழுவதற்கு இனி எங்களிடத்தில் வேறு எந்த மார்க்கமும் தெரியவில்லை. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் செய்து பார்த்து விட்டோம் என்று அரண்மனை வைத்தியர்கள் சொல்லிக்கொண்ட அந்த நேரத்தில் சம்பந்தாண்டான் சபையிலே இருந்து கொண்டு, இங்கோ இதோ இருக்கிறாரே முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற அருணகிரிநாதர், அவர் உண்மையில் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவராக இருந்தால் தேவலோகத்துக்கு சென்று அல்லது தேவலோகத்திலே இருக்கின்ற பாரிஜாத மலரை தன்னுடைய தெய்வீக அருளினாலே வருவித்து தரட்டும். இவருடைய முருகப்பெருமான் மீது கொண்ட அருளை நாங்கள் அப்பொழுது நம்புகிறோம் என்று சவால் விடுகிறார். மன்னனை காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல சம்பந்தாண்டானுடைய நோக்கம். இந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர் அல்ல என்று மக்கள் மத்தியில் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் கருதி சவால் விட்டு சீண்டுகிறார். முருகப்பெருமான் சம்பந்தாண்டானுக்கு சவாலாக இதனை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சின்னத்தனத்தோடு அல்லாமல், சின்னத்தனத்தோடு முயலாமல் மன்னனை உயிர் பெற்றள வைக்க வேண்டும் என்கின்ற உண்மையான பேணவாவோடு தன்னுடைய உடலை திருவண்ணாமலையிலே பிரபுடராவ ராஜதேவருடைய அரண்மனையிலே விடுத்து அதற்குள்ளே இருந்து தன்னுடைய உயிரை வெளியே எடுத்து ஒரு கிளியினுடைய உடலுக்குள்ளே பூத்தி தேவலோகத்துக்கு பறந்து செல்லுகின்றார் அருணகிரிநாதர். பல இடர்பாடுகளுக்கு மத்தியில், பல சிரமங்களுக்கு மத்தியில் முருகப்பெருமானுடைய அருளை துணை கொண்டு பாரிஜாத மலரை தேடி கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொண்டு பூவுலகத்துக்கு மீண்டும் வருகிறார். இது ஒரு சாதாரண செய்கை அல்ல, சாதாரண ஒரு செயல் அல்ல, மிக அரிய செயல், அற்புத செயல். இந்த இடர்பாடுகளுக்கு, இந்த செயல்களுக்கு எடுத்துக்கொண்ட அந்த காலத்துக்குள் சம்பந்தாண்டான் அருணகிரிநாதர் மீளப்போவதில்லை, அவர் இறந்து போய்விட்டார், அவர் ஒரு பித்தலாட்டக்காரர், அவருக்கு முருகப்பெருமானுடைய அருளெல்லாம் கிடையாது, அவர் அப்படி ஒரு பொய்யை பேசி நம்ப வைத்துக் கொண்டிருந்தார், அவர் இனி மீளப்போவதில்லை என்று அரண்மனையிலே இருந்தவர்களை எல்லாம் நம்ப வைத்து மன்னர் அருணகிரிநாதர் மீது, அவருடைய புலமை மீது, அவருடைய அருள் மீது நம்பிக்கை கொண்ட மன்னர் நோய்வாய்ப்பட்டிருந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி அருணகிரிநாதருடைய உடலை தகனம் செய்வித்து விடுகிறார் சம்பந்தாண்டான். வேறு வழியின்றி அரண்மனையில் உள்ளவர்களும் அருணகிரிநாதர் மீளவில்லை என்கின்ற அந்த தாமதத்தை புரிந்து கொண்டு சம்பந்தாண்டானுடைய இந்த வஞ்சக செயலை, உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அருணகிரிநாதருக்கு தகனம் செய்து விடுகிறார்கள். கிளி வடிவத்திலே மீண்டு வந்து பாரிஜாத மலரோடு வந்து சேர்ந்த அருணகிரிநாதர் மன்னனை உயிர்ப்பிக்கிறார். பாரிஜாத மலரை கொண்டு நோய் தீர்க்கப்படுகிறது. ஆனால் அருணகிரிநாதருடைய உடல் இல்லாமல் போய்விட்டது. வேறு வழியின்றி இதுவும் இறை செயல் என்று கருதி தன்னுடைய உடலை பொருட்படுத்தாமல் திருவண்ணாமலையில் கிளிவடிவத்திலேயே வாழ்ந்து கந்தரந்தாதி, கந்தரனுபூதி போன்ற பல நூல்களை கிளிவடிவத்திலே இருந்து பாடினார் என்று செய்திகள் உண்டு. இவையெல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட வரலாறுகள் கிடையாது. அருணகிரிநாதருடைய அருள் செயல், அற்புத செயல் என்று செவிவழியாக சொல்லப்பட்டு வருகின்ற செய்திகள். இவையெல்லாம் வெறும் ஆதாரமற்ற செய்திகள் என்று இன்றைக்கு நாங்கள் தர்க்கம் பண்ணி பிரயோசனம் இல்லை, அப்படி தேவையும் இல்லை. இந்த செயல் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்திகள் பல. அவற்றை
அற்புத செயலாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அற்புதங்களுக்கு அருள் செயல்களுக்கு நாங்கள் ஆதாரம் தேட முடியாது. இன்றைய ஆய்வாளர்கள் இதை நம்ப முடியாது, செவிவழி கதையாகத்தான் ஏற்க முடியும், ஆதாரங்கள் இல்லை என்று மறுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் இறை செயல்களுக்கு ஆதாரங்கள் தேட முடியாது. ஆனால் நாங்கள் இதை நம்பலாம், நம்ப மறுக்கலாம், எது எப்படியோ நாங்கள் இந்த அருணகிரிநாதருடைய இந்த அருட்செயலிலே இருந்து கிளிவடிவம் எடுத்து தேவலோகம் சென்ற இந்த அருணகிரிநாதருடைய அற்புத செயலிலே இருந்து கண்டுகொள்ளக்கூடியது இறை செயல் எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தும். காழ்ப்புணர்ச்சியோடு புலமை செருக்கோடு மற்றவர்களை சீண்டுகிறவர்கள் மூக்குடைபடுவார்கள், தோல்வியை தழுவுவார்கள். அது சம்பந்தாண்டானுடைய தோல்வி எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம். பெருமக்களே, அருணகிரிநாதர் மிக அற்புதமான ஒரு கவிஞர். வெண்பாவுக்கு புகழேந்தி விருத்தத்துக்கு உயர் கம்பன் என்று கொண்டாடுகின்ற எங்கள் தமிழுலகம் வாக்குக்கு அருணகிரி என்று போற்றுகிறது. திருப்புகழ் தமிழிலே எத்தனை விதமான சந்தங்கள், அத்தனை சந்தங்களையும் சொந்தங்கொண்டாடி மகிழ்கிறது. இந்த திருப்புகழில் பல காலத்தால் அழிந்தொழிந்து எஞ்சியவை மிஞ்சியவை என்று இருக்கின்றவையே இவ்வளவு அற்புதமானவையாக இருந்தால் அற்றுப்போனவை இன்னும் எத்தனை அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கும். கிடைத்த திருப்புகழ் உள்ளிட்ட அருணகிரிநாதர் எங்களுக்கு அருளி செய்த நூல்கள் அத்தனையும் போற்றுதற்குரியவை, உச்சிமேல் வைத்து உவக்க வேண்டியவை. முருக இலக்கியங்களுக்குள்ளே தலையாய இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்களுக்குள்ளே, எங்களுடைய சைவ இலக்கியங்களுக்குள்ளே தனித்தன்மையோடு பார்க்கப்பட வேண்டிய அருள் மணக்கின்ற புகழ் மணக்கின்ற அற்புதமான நூல்கள். இப்படி எங்கள் சைவ உலகில், தமிழுலகில் கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷமாக எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து இறையருளால் இப்படியும் உயர்வான ஒரு நிலையில் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டிய அற்புதமான ஒரு மனிதர். சில வேளைகளில் சூழ்நிலைகளால் தாழ்வுற்று வாழ்விழந்து மதிப்பிழந்து போகின்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆச்சரியமாக, உண்மை நிதர்சனமாக அருணகிரிநாதர் எங்கள் உலகத்தில் வாழ்கிறார். அவருடைய கவிதைகளை, அவருடைய இலக்கியங்களை போற்றி பாடி பரவி மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்து அவருடைய அருமைகளை பெருமைகளை புரிந்து கொண்டு அதனூடாக இறையருளின் மகத்துவத்தை உணர்ந்து வாழத் தலைப்பட வேண்டும். மிக அற்புதமான சம்பவங்கள். எத்தனையோ முறை வாதுக்களைத்து தோத்துப்போன சம்பந்தாண்டானுடைய தோல்வி, அருணகிரிநாதருடைய வெற்றி, அருணகிரிநாதருடைய அருள், அருணகிரிநாதருடைய முருகபக்தி, இறை செயல் என்கின்ற எத்தனையோ விடயங்களை இந்த வரலாறு எடுத்துச் சொல்லுகிறது. சமூகத்துக்கு பயன் செய்யக்கூடிய, இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல பதிவு என்ற காரணங்கருதி இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு நல்ல செயலோடு, உங்களை நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.